ஹே காய்ஸ், ஒன் செகண்ட் பேக் டு அவர் சேனல். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டயலர் ஆப் சம்மந்தமான ஒரு வீடியோ தான். அது என்ன அப்படின்னா, யாராச்சும் நமக்கு கால் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு டயலர் ஆப்பில் கால் வரும் இல்லையா? ஸோ அந்த டைமில் வந்து எப்படி நம்ம ஃபுல் ஸ்க்ரீனில் அந்த பர்சனோட ஃபோட்டோ வர வைக்கிறது அப்படிங்கிற பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு தவறாம நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள். கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் சம்மந்தப்பட்ட அனைத்து சோஷியல் மீடியா லிங்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ வேணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, பேக் டு த டாபிக். இப்போ யாராச்சும் நமக்கு கால் பண்ணுறாங்க அப்படின்னா டயலர் ஆப்பில் அந்த கால் வரும்போது நமக்கு அந்த கால் ஸ்க்ரீனில் வந்து அவங்க ஃபோட்டோவை வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் எப்படி மாற்றுறதுன்னு சொல்லித்தரேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ கூட பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விதமான விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து ஆல்மோஸ்ட் இப்போ ஆல்மோஸ்ட் மிட்ரேஞ்ச் மொபைல் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த கூகுள் டயலர் தான் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு சில மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஓன் டயலர் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதாவது கம்பெனி டயலர் கொடுத்துருப்பாங்க. அது கூகுள் டயலராக இருக்காது. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கு வேற செட்டிங்ஸ் ஆயிருக்கும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டயலர் இருக்கும். அதாவது கூகுள் டயலருக்கும் சரி, இல்லைனா நீங்கள் ஃபோனில் இருக்கிற ஓன் டயலர், அதாவது அந்த மொபைல் பிராண்டோட ஓன் டயலராக இருந்தாலும் சரி. ஸோ இந்த ரெண்டு மாடல் டயலருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த செட்டிங்ஸை நான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி தர போகிறேன். ஸோ ஸ்பெசிஃபிக்காக தான் இருக்க போகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் டயலர் இருக்கு இல்லையா? கூகுள் டயலர் கிடையாது. ஸோ நார்மல் டயலருக்கு எப்படி நம்ம அதை ஃபுல் ஸ்க்ரீனில் ஃபோட்டோ வைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து நம்ம நார்மல் டயலருக்கு பார்க்கலாம். இப்போ உங்கள் ஃபோனில் வந்து டயலர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா காண்டாக்டை போயிட்டு இப்போ நான் ஒரு காண்டாக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓப்போ ரியல்மி OnePlus மாதிரியான மொபைல்ஸில் இது சூட் ஆகும். ஓகேவா? ஓகே, இப்போ ஒரு காண்டாக்டை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து எடிட் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து செலக்ட் ஃபோட்டோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதை கிளிக் பண்ணி கேலரி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, கேலரி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நான் இப்போ சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அந்த பர்சனோட ஃபோட்டோ இப்போ வந்து நம்ம க்ராப் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா க்ராப் பண்ணிவிட்டு மேலே இருக்க டன் பட்டனை கிளிக் பண்ணி டன் கொடுத்துட்டு இந்த பேஜில் சேவ் பண்ணியிருக்கேன். A few moments later. ஓகே, இப்போ உங்கள் மொபைலோட ஓன் டயலருக்கு எப்படி நீங்கள் ஃபோட்டோ செட் பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து கூகுள் டயலருக்கு எப்படி நம்ம செட் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, இப்போ உங்கள் ஃபோனில் வந்து கூகுள் டயலரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த இடத்துல கீழே வந்து காலிங் கார்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆட் பேஜ் வரும். இதில் ஒரு காண்டாக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண காண்டாக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ இந்த பேஜில் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நேமோட டெக்ஸ்ட்டுக்கும் நம்ம வந்து ஃபாண்ட் கலர் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கைஸ், நீங்கள் வந்து கூகுள் டயலர் யூஸ் பண்ணாலும் ஓகே, இல்லைனா அந்த மொபைல் பிராண்டோட ஓன் டயலர் யூஸ் பண்ணாலும் ஓகே. யாராச்சும் கால் பண்ணும்போது அவங்க ஃபோட்டோ வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் எப்படி வைக்கிறதுன்னு டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல் ஆச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.